ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நம்பிக்கை மணி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டையுமே வந்து இந்த பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே அப்படின்னு நிறைய மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வச்சுருப்போம். அதில் வந்து யாராவது இப்போ பணம் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பரை மட்டும் போட்டுட்டு, இல்லைனா எந்த நம்பர் இப்போ ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அதில் டைப் பண்ணுவோம். அவங்களோட நேம் வந்துடும். ஆல்ரெடி அவங்களோட நம்பரை வந்து அவங்க பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட நம்பரை பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அப்படியே சென்ட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இந்த டைமில் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஜிபே, ஃபோன்பே, இந்த பேடிஎம், இந்த அப்ளிகேஷன்லாம் யார்கிட்டையுமே இல்லை, ரொம்ப வயசானவங்க, அவங்க வந்து படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று பேங்க்கில் போய்ட்டு டெபாசிட் பண்ணுவாங்க, பணம் எடுக்கணும்னா வித்ட்ரா பண்ணுவாங்க. இல்லை யார்கிட்டயாவது சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி என்கிட்ட இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை, நீங்கள் வந்து என்னோட அக்கௌண்ட் நம்பரில் இந்த பணத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இருந்தால் நம்ம அவங்களோட அக்கௌண்ட்டில் பணத்தை போட முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கில் போய் செக் பண்ணிங்கனாலே தெரியும். அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அந்த பெனிஃபிஷரியோட நேம் கேட்கும், அதுக்கு கீழே IFSC கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு ஒன்று கேட்கும். அந்த கோடு எதுக்கு? அந்த கோடு இருந்தால் தான் பணத்தை சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். IFSC கோட் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணத்தை போட முடியாது. ஓகே, அப்போது அந்த IFSC கோட் அப்படின்னா என்ன, அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் அப்படின்றது தான் அந்த IFSC கோடோட மீனிங். IFSC கோட்னா என்ன அப்படின்னா, ஒரு பேங்க், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் வந்து ஒரு SBI அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா சென்னையில் ஒரே ஒரு SBI பேங்க் மட்டுமே இருக்கா? கிடையாது. ஸோ அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சஸ் வந்து ஒன்றுத்துக்கும் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்றத அதில் கேட்கும். அதுதான் அதுக்காக தான் அந்த IFSC கோடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த IFSC கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 11 டிஜிட்டில் இருக்கும். அப்புறம் என்னோட பேங்க் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து SBI அக்கௌண்ட் வச்சிருக்கனால SBIN அப்படின்னு ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அது வந்து பேங்கோட கோடு. அதுக்கப்புறம் 5வது கோடு வந்து 0 அப்படின்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாக எல்லா பேங்க்ஸுக்குமே 0 தான். RBI வந்து அதை வந்து ஒரு டிஃபால்ட் கோடாக வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில், அதாவது ஃபியூச்சர் கோட் அப்படின்னு, அதை வந்து ஃபியூச்சரில் அவங்க நம்பர் வச்சுக்கலாம், இல்லை ஆல்ஃபபெட் வச்சுக்கலாம், அவங்களோட இஷ்டம். அது இப்போதைக்கு அந்த 5வது கோடு வந்து 0 அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கிற 6 கோடு வந்து உங்களோட பிரான்ச் கோட், அதாவது உங்கள் பேங்க் வந்து எந்த பிரான்ச்சில் இருக்குது. இப்போ சென்னையில் வந்து நிறைய இருக்குது, கோயம்பேடு, முகப்பேரு, அண்ணா நகர், அந்த மாதிரி நிறைய கொளத்தூர், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால SBI எந்த பிரான்ச்சோட கோடு அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த IFSC கோடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் வந்து ஒரு SBI அக்கௌண்ட் வச்சுருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு ஒரு SBI அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இதுக்கு IFSC கோடு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மற்றபடி இப்போ நான் ஒரு SBI அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு கொடாக் மஹேந்திராவோ, இல்லை ஆக்சிஸ் பேங்கோ, இல்லை ICICIயோ, இல்லைன்னா பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி HDFC, இந்த மாதிரி அதர் பேங்க்ஸ், சேம் பேங்க் இல்லாமல் வேற ஒரு பேங்க்கு கூட நான் அக்கௌண்ட் நான் சென்ட் பண்ணணும், ஒரு அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் IFSC கோட் வேணும். IFSC கோட் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது. ஸோ இதுதான் IFSC கோடோட முக்கியமான ஒரு ரூல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா IFSC கோட் இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸு பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே வச்சு பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இல்லாதவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு இப்போது IFSC கோட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேங்கிங் இதில் வந்து NEFTன்னு இருக்குது, IMPSன்னு இருக்குது. அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு சுருக்கம் மாதிரி கொடுக்குறேன். நெஃப்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு மினிமம் 24 ஹவர்ஸ் ஆகும், மேக்ஸிமம் அதுக்கு மேலே ஆகலாம். அதுதான் நெஃப்ட் பேமெண்ட்ஸ். IMPS பேமெண்ட்னா இமீடியட் மணி
பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அந்த ஐஎம்பிஎஸ் பேமெண்ட் வந்து நம்ம நார்மலாக நம்ம அந்த கூகுள் பேல நம்பரை போட்டோடனே ட்ரீட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்ஸ் பேமெண்ட் வந்து வித்தின் 1 ஹவருக்குள்ளேயே பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக நடந்துடும். அதுதான் இந்த இது. ஸோ இந்த வீடியோவில் ஐஎஃப்எஸ்சி கோடை பற்றி மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். ஐஎஃப்எஸ்சி கோட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு கமெண்ட், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது அந்த மாதிரி பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் இல்லாத ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஏதோ ஒன்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.